உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸின் ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல். தமிழகம் எங்கும் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ் விற்பனையாளர்களை அணுகவும். அனுஜ் ஸ்டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். 2020 ஜனவரி திங்கள் 5ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் கலைஞர் கணினி கல்வியகம் என்கின்ற ஒரு அமைப்பு சைதாப்பேட்டையில் தொடங்கி வைக்கப்பட்டது. அந்த அமைப்பின் சார்பில் இன்றைக்கு தொடர்ந்து 4 ஆண்டுகளாக சைதை தொகுதிக்குட்பட்ட மாணவ மாணவர்களுக்கு கணினி கல்வி கற்றுத்தருகிற ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. டேலி குரு, டேலி ப்ரோ, டேலி ஏஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் கணினி சம்பந்தப்பட்ட கல்வியை தொடர்ச்சியாக கற்றுத்தந்து அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளும் பெற்றுத்தரப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு தொடர்ந்து பட்டமளிப்பு, பணியளிப்பு என்கின்ற பல்வேறு விழாக்கள் இதே அரங்கத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சிகளுக்கு இதுவரை பெருமதிப்பிற்குரிய சமூகத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தில் இருப்பவர்கள் இந்து ராம் போன்றவர்கள், மயில்சாமி அண்ணாதுரை போன்றவர்கள், பெருமதிப்பிற்குரிய சுகி சிவம் போன்றவர்கள், மரியாதைக்குரிய சகோதரி பாரதி பாஸ்கர், நடிகர் மோகன், நீதியரசர் CS ரமேஷ், நடிகர் லாகவா லாரன்ஸ், பெருமதிப்புக்குரிய மாறன் ராஜராஜன் போன்ற பல்வேறு ஆளுமைகள் நம்முடைய கலைஞர் கணினி கல்வியகத்தின் சார்பில் நடத்தப்பட்ட நிகழ்வுகளுக்கு வருகை தந்து இங்கே மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு வகைகளில் சிறப்பான கல்விக்கான வழிகாட்டுதலை செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பெருமதிப்புக்குரிய சகோதரி ஃபர்வீன் சுல்தான் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து உங்களிடையே பேசவிருக்கிறார். எனவே அவருடைய உரைக்கு இடையில் நான் நீண்ட நேரம் தடையாக இருக்க போவதில்லை. மிக சிறப்பான வகையில் மோட்டிவேஷன் என்கின்ற வகையில் ஒவ்வொருவரையும் வாழ்க்கையில் உற்சாகப்படுத்துவது, அதாவது எந்த வகையிலும் தொய்வில்லாமல் வாழ்வதற்கு ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கிற அவருடைய உரிமையை நிலைநிறுத்துவது என்கின்ற வகையில் அவர்களுக்கு பல்வேறு வகைகளில் ஒரு உற்சாகத்தை தருகிற உரையினை தொடர்ந்து தந்து இன்றைக்கு ஊடகங்களின் வாயிலாகவும் இதுபோன்ற மேடைகளின் வாயிலாகவும் உலகம் முழுவதும் பேசி ஒரு பெருமைக்குரிய சகோதரியாக அன்றைக்கினிய ஃபர்வீன் சுல்தான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து உங்களிடையே பேசுவதென்பது உங்களுக்கு ஒரு பெரிய அளவிலான வழிகாட்டுதலை பெற்று தரும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஒரு 300க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு இன்றைக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அவருடைய உரையை கேட்டதற்கு பிறகு வாழ்வில் ஒவ்வொருவரும் அவர் பேராசிரியராக இருந்து வகுப்பறையில் பாடம் நடத்துவதை காட்டிலும் இது போன்ற அறிவார்ந்த மேடைகளில் நின்று அவர் பேசி அவர்பால் இன்றைக்கு ஏராளமான பேர் ஈர்ப்பு கொண்டிருக்கிறார்கள் என்பதை மாணவ செல்வங்கள் நன்கு அறிவார்கள். அந்த வகையில் பெருமதிப்புக்குரிய சகோதரி ஃபர்வீன் சுல்தான் அவர்கள் இங்கே உரையாற்றவிருக்கிறார்கள். அதேபோல் ஆனந்தம் அறக்கட்டளையின் நிறுவனர் செல்வகுமார் அவர்கள் தமிழ்நாட்டில் எங்கேயெல்லாம் பெற்றோர்களை இழந்த குழந்தைகள், ஒரு பெற்றோரை இழந்த குழந்தைகள், படிப்பதற்கு வசதி இல்லாதவர்களுக்கு இன்றைக்கு பொறியியல், மருத்துவம் போன்ற படிப்புகளை படிப்பவர்களுக்கு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் ஏறத்தாழ 800க்கும் மேற்பட்டவர்களுக்கு மருத்துவம் மற்றும் பொறியியல் கல்வியை கற்றுத்தருகிற, இலவசமாக தொடர்ந்து கற்றுத்தந்து அவர்களை மருத்துவர்களாகவும் பொறியாளர்களாகவும் சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை உருவாக்கி தந்து கொண்டிருப்பவர் பெருமதிப்பிற்குரிய ஆனந்தம் செல்வகுமார் அவர்கள். அவர் தொடர்ந்து இந்த கலைஞர் கணினி கல்வியகம் உருவான நாள் தொட்டு இந்த அமைப்புக்கு உறுதுணையாக எனக்கு நல்ல நண்பராக மட்டுமல்ல, கலைஞர் கணினி கல்வியகத்தின் ஒரு மிக சிறந்த ஆலோசகராகவும் இதை வழிநடத்தும் அன்பிற்கினிய ஒரு முன்னணி நிர்வாகியாகவும் இருந்து இதை மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய உரை என்பது தொலைக்காட்சிகளில் நீங்களும் கூட பார்த்திருப்பீர்கள். ஒரு மிக சிறந்த வகையில் மாணவர்களுக்கு வழிகாட்டி நெறிமுறைகளை கற்றுத்தருகிற ஒரு அற்புதமான பேச்சாளர். அவருமே இங்கே பேசவிருக்கிறார்கள். எனவே இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொன்னதை போல இந்த மேடை மிகப்பெரிய ஆளுமைகளை எல்லாம் இந்த மேடை பார்த்திருக்கிறது. இன்றைக்கு பெருமதிப்புக்குரிய ஃபர்வீன் சுல்தான் அவர்களுடைய உரையும் நம்மை மகிழ்விக்கவிருக்கிறது. கலைஞர் கணினி கல்வியகத்தின் சார்பில் இப்போது 10வது பேட்சாக அந்த கணினி கல்வி கற்றுத்தருகிற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
இதுவரை கலைஞர் கணினி கல்வியகத்தின் சார்பில் 688 மாணவிகளும் 222 மாணவர்களும் ஆக மொத்தம் 910 மாணவர்கள் இன்றைக்கு பயன்பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் கணினி கல்வி கற்றதோடு மட்டுமல்லாது வேலை வாய்ப்புகளும் அவர்களுக்கு பெற்றுத்தரப்பட்டு இன்றைக்கு பல்வேறு இடங்களில் நல்ல நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் கடந்த மாதம் ஆங்கிலத்தில் பேசுவது எப்படி என்கின்ற வகையில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் என்கின்ற வகையிலான ஒரு வகுப்பு தொடங்கப்பட்டு 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் இப்பொழுது மாணவர்கள் மற்றும் அலுவலகங்களில் பணியாற்றி கொண்டிருப்பவர்கள் இன்றைக்கு அதில் பயின்று கொண்டிருக்கிறார்கள். சைதாப்பேட்டையில் அமைந்திருக்கிற அந்த அலுவலகத்தில் அந்த வகுப்பும் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே அந்த முதல் வகுப்பு முடித்தவர்களுக்கு இப்போது இங்கே அவர்களுக்கான அந்த சான்றிதழ் வழங்கப்படவிருக்கிறது. 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் 10ஆம் வகுப்பில் அதிகபட்ச மதிப்பெண்ணான 500ல் 400க்கும் மேல் மதிப்பெண் பெற்றவர்களுக்கு ஊக்கம் அளிக்கிற வகையில் பாராட்டு சான்றிதழ் மற்றும் அவர்களுக்கான அந்த ஊக்கம் இங்கே வழங்கப்படவிருக்கிறது. அதேபோல் 12ஆம் வகுப்பில் 600க்கு 500க்கும் மேல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு இங்கே ஊக்கமும் உற்சாகமும் வழங்கப்படுகிற வகையில் சான்றிதழ்கள் வழங்கப்படவிருக்கிறது.